ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு கணக்கு பதியல் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சிக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு 12th அக்கௌண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இது தான். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் சம்ஸு தியரி 5 மார்க் நல்லா படிச்சுட்டு போங்க. இதிலேருந்து கொஸ்டின் பேப்பர்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம 2 மார்க் 1 by 1 பார்க்கலாம். 7 into 14 இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்ஸ் கேட்டிருக்காங்க. தியரி பொறுத்த வரைக்கும் கூட்டாமை ஒப்பாவனம் என்றால் என்ன, தியாக விகிதம் என்றால் என்ன, கூட்டாளி விலகல் என்றால் என்ன, பங்குகள் ஏன் பொறுப்பிழப்பு செய்யப்படுகிறது, டேலி ஏஆர்பியில் குழு என்றால் என்ன. ஸோ அதுக்கு கீழே 7 into 3 21 முழுமை பெறா பதிவேட்டின் இயல்புகள் யாவை. ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு அழைப்பு முன்பணம் குறித்து சுருக்கமாக எழுதவும், கணக்கியல் சான்றாவணம் குறித்து சிறுகுறிப்பு எழுதவும். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா விகித பகுப்பாய்வின் ஏதேனும் 3 நன்மைகளை தரவும். அதே மாதிரி 7 into 5 35. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும், சம்ஸ் ஆகட்டும் தியரி ஆகட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தியரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு தியரி கேட்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா தியாக விகிதத்திற்கும் ஆதாய விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீழே பின்வரும் விவரங்களை கொண்டு நெய்தல் வரையறை நிறுவனத்தின் போக்கு சதவீதங்களை கணக்கிடவும், ஒப்பீட்டு அறிக்கை தயாரிப்பில் உள்ள படிநிலைகளை விளக்கமும். ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு கணினிமயமாக்க கணக்கியல் முறையினின் பயன்பாடுகள் ஏதேனும் 5 விளக்குக. ஸோ இதான் பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியத்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.